வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி ஒரு சில கமெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னு வைங்க, இந்த ஃப்ளோட்டிங் விண்டோவில் வைக்கிறது ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. ஃப்ளோட்டாகு. ஆமாம், மல்டி டாஸ்க் பண்ணும்போது ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஒரு பக்கம் அண்டு ஃப்ளோட்டிங் விண்டோ வந்து ரொம்பவே கம்ஸ் ஹேண்டி. எவ்வளோ பேர் வந்து இந்த ஃப்ளோட்டிங் விண்டோ யூஸ் பண்ணுறீங்க? அதுவும் மல்டி டாஸ்க் பண்ணும்போது, அதுவும் எந்த மாதிரியான சுச்சுவேஷன்னா டவுன்லோட்ஸ் அண்ட் அப்லோட்ஸ் அதிகமாக பண்ணுவீங்க அப்படின்னா இது தேவைப்படும். இப்போ கூட ஒரு ஷார்ட்ஸ் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு, அதே சமயம் ஒரு வீடியோ அப்லோட் ஆகிட்டுருக்கு. அதனால தான் நான் வந்து இந்த ஃப்ளோட்டிங் விண்டோவில் வச்சுருக்கேன். ஆகிடுச்சு, அப்லோடு ஆகுது. அப்புறம் இது ஒன்றுங்க, பிக்சலில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேன். என்னது, வெறும் டெக்ஸ்ட்டு கமெண்ட்டை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, பிக்சலில் என்னடானா 1 ஹவருக்கு வந்து 150 MB அவ்வளோதான் எடுக்குது. பட் இதுவே ஹைப்பர் வாய்ஸில் பண்ணும்போது அதே டெக்ஸ்ட்டு தான் இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பிட்ரேட் எங்கேயோ கொண்டு போய் வச்சிடறான் போல். அதுவும் 60 FPS போட்டிங்கன்னா முடிஞ்சது, அது வேறு விஷயம். 90 FPS இதெல்லாம் ஆப்ஷன்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில். இது என்ன பண்ணிவிடுது, உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.8 GB அந்த மாதிரி. அதாவது 1 ஹவர் வீடியோவுக்கு வந்து கமெண்ட்ஸ் வீடியோ பண்ணோம் அப்படின்னா, கமெண்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது 2 GB வச்சுக்கோங்களேன். உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் வச்சுக்க அப்படின்ற மாதிரி 1.8 to 2 GB கிட்ட போயிடுதுங்க. இதில் குறுக்கால இமேஜ்லாம் வந்துச்சுன்னா இன்னும் அதிகமாகிடும் டேட்டா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கோளாறாக தான் இருக்குது. சரி, ஓகே. NGK அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ ஹைப்ரோஎஸ் நியூ அப்டேட்டில் ஏர்பாட் சப்போர்ட்டு அண்டு சம் அதர் ஃபீச்சர்ஸும் வந்திருக்கு. நான் F8 Ultra 5x போர்ட்ரேட், அதாவது F8 Ultra யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். போக்கோ F8 Ultra, அதில் 5x போர்ட்ரேட் வேறு லெவலில் இருக்குது. அது சும்மாவே நல்லா தான் இருந்தது. இன்னும் மறுபடியும் வெறுப்பேற்றுறீங்களா ப்ரோ? இங்கே அதெல்லாம் கிடையவே கிடையாது. F8 Ultra ஆக்சுவலாக நீங்கள் சொன்னதுக்கப்புறம் யோசிக்க தோணுது ப்ரோ. F8 Ultra வந்து ஒரு அற்புதமான டிவைஸு. அதுவும் யாருக்கு அப்படின்னா, மீடியா சென்ட்ரிக்காக அதிகமான ஃபோனை யூஸ் பண்ணுவேன்னு சொல்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக F8 Ultra வேறு லெவல் டிவைஸ். அந்த ஸ்பீக்கர் சவுண்ட் பை போஸ் அல்டி. இப்போ நம்ம சர்க்கிளில் பாருங்கள், அந்த நம்ம டாக்டர் தான் கிருஷ்ணா, அவன்கிட்ட வந்து F8 Pro இருக்குது. பட் F8 Ultra வந்து கிரேசி ப்ரோ, கிரேசி லிமிட்ஸ். உங்களுக்கு அந்த பேஸ் வந்து அவ்வளோ ஒரு குட்டி 2 வாட் இல்லாட்டி ஒரு 5 வாட் ஸ்பீக்கர் வச்சு நம்ம முன்னெல்லாம் போர்ட்டபிள் ஸ்பீக்கர் வச்சு கேட்கும்போது எப்படி இருந்ததோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். தம்பிங் பேஸ் அப்படின்னு சொல்லலாம், எது ஃபோன்லேயே அந்தளவுக்கு நல்லா தம்பிங்காக இருக்கும் எஃபெக்ட். ஓகே, சரி. மொத்தம் வந்து ஏர்பாட்ஸ் எல்லாம் இனிமேல் ஜாலியாக யூஸ் பண்ணலாம்ல, என்ஜாய் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஏர்பாட்ஸ் வச்சுருக்கீங்க? என்கிட்ட டூப்ளிகேட் ஏர்பாட்ஸ் தான் இருக்குது, ஒரிஜினல் இல்லை. இருந்திருந்தால் நான் கூட ட்ரை பண்ணி பார்த்துருப்பேன். ஏன்னா ஒரிஜினல் ஏர்பாட்ஸ் இல்லை, ஆனால் ஒரிஜினல் ஹைப்ரோஎஸ் சைனீஸ் மாடல் இங்கே இருக்குது. ஸோ அதில் யூஸ் பண்ணி பார்த்துருக்கலாம். பட் கைவசம் ஏர்பாட் இல்லாதனால் என்னால் யூஸ் பண்ண முடியல. ரைட்டு. அடுத்து நம்ம முஸ்டாக் ப்ரோ என்ன சொல்லியிருக்கேன்னா, ஐ பாட் ரியல்மி GT70 826 for 28K 10 days ago. It has amazing display, gaming performance, charging 0 to 100 in 45 minutes. Even camera is surprisingly good enough. The only issue I see is it gets warm to heated when using outside or in non-AC room when scrolling reels or shorts with mobile data. But still my initial impressions is great phone for the price. ஓகே, ஸோ அப்போ இதுதான் ப்ரோ. யாருக்கெல்லாம் வார்மாக இருக்கிறதும் ஹீட்டாக இருக்கிறதும் ஒரு மேட்ரே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் வந்து ரியல்மி வேறு லெவல். ரியல்மியில் GT70 வந்து இப்போ கூட ஏதோ ஒரு கலர் வந்து குரோமாலலாம் 22,000 ரூபாய்க்குலாம் கிடச்சிட்டு இருந்தது. 12-56 வந்து 22-23,000க்குலாம் கிடச்சிது. ஸோ அதனால் செக் பண்ணிக்கோங்க. ஓகேயா? அப்போ மீடியா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா அப்போ கண்டிப்பாக இந்த டிவைஸ் வந்து ஓரளவுக்கு எல்லோரும் கன்சிடர் பண்ணலாம் போல இருக்குது. நார்மலாகவே நமக்கு தெரியும் சரி பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்கும்னு. என்ன பயந்தோம் அப்படின்னு பார்த்தா, அப்டேட்டில் சில சமயம் சொதப்பி விடுவானுங்க, அது ஒரு பயம். ரெண்டாவது ஹீட்டிங் இஷ்யூனால ஒரு சிலர் பயப்படுவாங்களே அப்படின்னு சொல்லி பயந்தோம். பட் இப்போ இருக்கிற மாடர்ன் ஃபோன்ஸ் எல்லாமே வார்ம் ஆகும் ஹீட் ஆகும்னு தெரிஞ்சவங்களாம் தைரியமாக வாங்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அடுத்து வந்து ஜான் ஐன்சைட் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹை ப்ரோ, திஸ் இஸ் மை குட்டி ஸ்டோரி வித் அ மிக்ஸ் ஆஃப் ரேண்ட், டிசப்பாயின்மெண்ட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் ரிகார்டிங் த ஃபோன்ஸ் வி கெட் இன் இந்தியா. எங்கள் ஆள் வந்து ஆல்ரெடி எதையோ நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கார் போல். பேக் டியூரிங் த பீக் PUBG டே ஐ ஆஸ்க்ட் அ ஃப்ரெண்ட் டு பை மீ எ Black Shark 5 Pro குளோபல் வேரியன்ட் ஹாங்காங்லேருந்து பிகாஸ் ஐ வாண்டட் த கேமிங் ட்ரிகர்ஸ் அண்ட் கூலிங் சிஸ்டம். Honestly, it is still the best gaming phone I have ever used. Later, I developed an interest in mobile photography, so I started using the Black Shark as my secondary phone and switched to X100 Pro as my primary device. I was happily showing off all the camera samples and photos. But after the OriginOS update, the camera experience was never quite the same. பட் நான் ஃபஸ்ட்டு OriginOS இல்லாதப்போ தான் நானும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். FunTouchOS தான் யூஸ் பண்ணேன். கிரேசியான ஃபோட்டோஸுங்க என்கிட்ட இன்னும் இருக்குது. X100 Proவில் எடுத்த ஃபோட்டோஸ் என்கிட்ட இன்னும் இருக்குது. அந்த எட்ஜ் டிடெக்ஷன் மறக்க முடியல, அந்தளவுக்கு டெரர் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஸோ ரீசெண்ட்லி ஐ பர்ச்சேஸ்டு Pixel 10a. என்னது எங்கேயோ இருந்து எங்கேயோ, அதாவது என்ன கத்தியும் கண்ணும் நம்மளை பார்த்து திரும்புது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆஃப்டர் வாட்சிங் யுவர் ரிவ்யூ பிகாஸ் ஐ வாண்டட் அ காம்பேக்ட் ஃபோன். I like it overall, but I occasionally face fingerprint recognition issue. I don't know whether it's just for me
or if others are also facing the same problem. I have even deleted and re-registered my fingerprint, but the issue still appears from time to time. Okay. அப்போது அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஏரியாவில் ஸ்மட்ஜஸ் இருக்கிறது காரணமாக அடிஷ்னலாக கேட்குறேன் ப்ரோ. பட் பிக்சலோட ஏ சீரீஸில் 6A 7A டேஸ்லலாம் கொஞ்சம் கோளாராக தான் இருந்துச்சு ஃபிங்கர் பிரிண்ட்டு, அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் இல்லை. 6Aலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலே கன்றாவியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு டைமு. ஸோ அதனால் நான் கேட்குறேன், ஒருவேளை ஸ்மட்ஜஸோ இல்லாட்டி ஃபிங்கர் மேலே வந்து டெம்பர் கிளாஸோ இல்லாட்டி டெம்பர்டு இல்லாமல் நீங்கள் ஸ்க்ரீன் கார்டு ஏதாவது கொஞ்சம் திக்காவோ அது மாதிரி ஏதாவது போட்டிருக்கீங்களா? அப்படி ஏதாவது இருக்கா? அதை மட்டும் சொல்லுங்கள். நேராகவே டிஸ்பிளேல தொட்டாலே இப்படி தான் இருக்குது அப்படின்னா கேவலம் தான். சரி விடுங்க. அப்புறம் நான் கம்மிங் டு த மெயின் பாயிண்ட், ஐ பாட் த பிளாக் ஷார்க் 5 Pro ஃபார் 75K எப்போ 2022. அன்ஃபார்ச்சுனேட்லி இட் நெவர் ரிசீவ்டு மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் ஈவன் ஃபார் த குளோபல் வேரியன்ட். இட் இஸ் ஸ்டில் ஸ்டக் ஆன் Android 12. தென் ஐ பாட் a X100 Pro in 2024 for 90,000 and now the Pixel 10a for 46,000. It's 2026 now and I still have not found a phone that can match the multimedia experience on the Black Shark 5 Pro. Sound quality is on another level. It even had dedicated audio hardware. உண்மைதான். DTS:X Ultra mode for wired earphones is simply next level. No other phone has been able to deliver the experience, and the separation between bass, string, vocal and instruments are incredible. Even with a simple pair of Xiaomi dual driver earphones, the audio quality feels magical. My question is, why don't modern phones, especially the Indian variants, after this kind of experience anymore? Offers அதான் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எவனுமே கொடுக்க மாட்டான், அதுவும் இந்தியாவில். ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆர் வி கன்சியூமர்ஸ் பீயிங் டேக்கன் ஃபார் கிராண்டட்? நவடேஸ் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் காஸ்ட் அரௌண்ட் above 1 lakh, but everything is focused on camera. Why is audio no longer a priority? But manufacturers even consider users who care about sound quality. அது டோன்ட் மேனுஃபேக்சரர்ஸ் கன்சிடர்னு நீங்கள் கேட்குறது கரெக்ட் தான். பட் அந்த இந்த ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பேசக்கூடிய நம்மலாம் வந்து எப்படி இருக்கோம்னா, சொற்ப அளவில் இருக்கிறனால நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. ஒன்றுங்க, வேரியபிள் அபர்ச்சரு, மேக்ரோ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நான் ஷாமி டீம் கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்லுவானா, சிவா நீ ஒருத்தன் தான் அதை பற்றி பேசிகிட்டு இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ப்ரோ. அப்போ நான் டக்குன்னு கோவப்படுறதா இல்லாட்டி சரி ஓகே அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் ஆல்ரெடி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அவங்களும் கம்பீட் பண்ணணும் அந்த மார்க்கெட்டில். ஸோ அப்போ மார்க்கெட்டில் ஆல்ரெடி என்னெல்லாம் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள ஷேப் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. அதை நோக்கி அவங்க போகிறது வந்து நான் கேள்வி கேட்குறதா அப்படின்னு எனக்கே தெரியாமல் போச்சு. பட் நான் வந்து கண்டிப்பாக அவங்க கிட்டே கேட்டேன், மேக்ரோ எனக்கு ரொம்ப முக்கியம். 17 Ultraவில் பாருங்கள், உங்களுக்கு மேக்ரோக்கு டெடிகேட்டடாக சென்சரே கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற HPE அதில் நீங்கள் வந்து 30 சென்டிமீட்ரு 40 சென்டிமீட்ரு அப்படி மேக்ரோ எடுத்துக்கிட்டா உண்டு தான், தவிர 10 சென்டிமீட்டர் மேக்ரோலாம் கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம அந்த டிவைஸ்க்கு மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. அடுத்து 14 Ultra, Xiaomi 14 Ultraவில் வேரியபிள் அபர்ச்சர் இருந்ததுங்க. பட் வேரியபிள் அபர்ச்சர் இருந்த Xiaomi 14 Ultraலேருந்து 15 Ultra போகும்போது இல்லை தூக்கிட்டாங்க. ஸோ அப்போ வேரியபிள் அபர்ச்சர் யூஸ் பண்ணி ஒரு சிலர் வந்து இருக்கலே ட்ரமேட்டிக்கான சன்செட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியும். லைட்ஸ் எல்லாமே வந்து ட்விங்கிள் ஆகிற மாதிரிலாம் காட்ட முடியும். அந்த ஃப்ளேரே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காட்ட முடியும் வேரியபிள் அபர்ச்சரில். ஸோ அப்போ இதெல்லாமே யோசிக்க வைக்கிது. பட் என்ன பண்ணுறது, இதாக நீ எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஃபோன் கேமராவை ரொம்ப ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறவங்களே கம்மி. அதுலேயும் ஒரு சிலர் தான் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் அபர்ச்சர் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுதுன்னா இருக்கலையே, அதான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஸ்டைலாக நீஸ் ப்ராடக்ட்டு எல்லோரும் அதை யூஸ் பண்ணுறது இல்லை, அந்த ஃபீச்சரே நீஸ் தான். அதனால் அதை நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா, யாரும் யூஸ் பண்ணாத ஃபீச்சரை எதுக்கு நான் ரிட்டைன் பண்ணோம், எதுக்கு அதுக்காக நான் தனியாக செலவு பண்ணோம், ஸோ அதனால் தூக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க ஈஸியாக. நம்மளாலையும் தப்பு சொல்ல முடியல. ஏன்னு பார்த்தா 1000ல் 2 பேர் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க வேரியபிள் அபர்ச்சரு. ஸோ இதுதான் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. இது இன்றைக்கி நேற்றுக்கு நடக்கலை. நோக்கியா டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா N86லலாம் வேரியபிள் அபர்ச்சர் இருந்தது. பட் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா தெரியாது. அதை பற்றி சொல்லியே கொடுத்தாலும் நிறைய பேருக்கு அது தேவையில்லை. நான் சும்மா பேக்கெட்லேருந்து எடுத்தேன் அப்படியே ஃபோட்டோ எடுத்தேன்னா திரும்பத்திக்கு உள்ள வச்சு நான் தான் இருப்பேன், நான் இதெல்லாம் மாற்றிட்டுலாம் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பாயிண்ட் அண்ட் ஷூட் எனக்கு வேணும், ஆட்டோ மோடில் பக்காவாக இருக்கணும். வெளில எடுத்தனா உடனே நான் ஃபோட்டோ எடுப்பேன். எனக்கு எக்ஸ்போஷராக இருக்கட்டும், ஒயிட் பேலன்சிங்காக இருக்கட்டும், ஃபோக்கஸாக இருக்கட்டும், எல்லாமே ஆன் பாயிண்ட்டாக இருக்கணும். இதுதான் மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இப்போ அதே மாதிரி தான் மாடர்ன் ஃபோன்ஸில் எல்லோரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நான் வந்து ஏர்பாட்ஸ் மாதிரி இல்லாட்டி TWS ஏதாவது ஒன்று கனெக்ட் பண்ணுவேன், ஏதாவது ஃப்ளாக்ஷிப் TWS கனெக்ட் பண்ணுவேன், அதில் பாட்டு கேட்பேன், நல்லா இருக்கணும், ஸ்பெஷாலிட்டி இருக்கணும், ANC இருக்கணும். பட் அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து இப்போ IEMஸில் கேட்கும்போது ஒரு சிலர்லாம் இப்போ வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து IEMல கேட்டதுக்கப்புறம் தான் இந்த பாட்டில் இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது, இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னே தெரியும்னு சொல்லுவாங்க. பட் இது எல்லாத்தையுமே கீழாக கவனிக்கிற அளவுக்கு எவ்வளோ பேருக்கு டைம் இருக்குன்னு தெரியல இல்லையா. ஸோ ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் யாருமே இதை பற்றி பெருசாக வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதில்ல, இல்லாட்டி யாருமே இதை வந்து கேள்வி கேட்குறதில்ல. அதனால் வந்து பிராண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போதைக்கு மார்க்கெட்டில் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோன்ற மாதிரி மார்க்கெட் ஷேரை மட்டும் ரிட்டைன் பண்ணுறதுக்கும் சேல்ஸை மட்டும் பூஸ்ட் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணணுமோ அதை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தூரம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் ப்ரோ. ஈஸியாக பார்த்தா எப்படி இருக்கும்னா, என்ன இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படி இருக்கும். பட் இது ரொம்ப ஆழமாக யோசிக்கும் போது சில சமயங்கள் எப்படி இருக்குன்னா தப்பு இல்லை தான் அப்படின்னு இருக்கும். ஓகே, பட் கேமிங்காக பண்ணுறவங்க கண்டிப்பாக அப்படி தான் ப்ரோ பண்ணி ஆகணும். கேமிங்காக பண்ணக்கூடிய ஃபோன்ஸ் இப்போ ROG எடுத்துக்கோங்க. ROGலேயும் உங்களுக்கு ப்ளூடூத் ஆடியோவாக இருக்கட்டும், ஸ்பீக்கர் ஆடியோவாக இருக்கட்டும், ஒயர்டு ஆடியோவாக இருக்கட்டும், டைப் அதான் 3.5 ஜாக்லேருந்து வரக்கூடிய ஆடியோவாக இருக்கட்டும், எல்லாமே டாப் நாச்சாக இருக்கும் ROGலேயும்.
ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். ROG நம்ம ஊரில் இதுக்கப்புறம் கிடையாது, உலகத்துக்கே கிடையாது, அது வேறு விஷயம். பட் இந்த மாதிரி கேமிங்காக வந்த ஃபோன்ஸ் எல்லாமே இப்படி தான் ப்ரோ. பிளாக் ஷார்க்கும் அதே மாதிரி தான், அது உலகத்தை விட்டு எப்பயோ போயிடுச்சு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்படுத்தியிருக்க அந்த இம்பேக்ட் அப்படிங்கிறது, அதுவும் நீங்கள் ஏன் அதை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஏரியாலலாம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு அது வந்து வேறு எந்த ஃபோன்லையும் கிடைக்காத மாதிரி இருக்குது. கிடைக்காத மாதிரி இருக்குல்ல, கிடைக்கிறது இல்லை, அதான் உண்மை. ஓகே, லிசனிங் டு பிளாக் சாங்ஸ் அண்ட் பிளாக் ஷார்க் ஃபீல்ஸ் லைக் எக்ஸ்பீரியன்சிங் மியூசிக் இன் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. முடிஞ்சால் வேவ் ஃபைல் டவுன்லோட் பண்ணுங்கள். ஃப்ளாக்கே சூப்பர் தான், வேவ் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். 500 MBக்கெலாம் பாட்டு இருக்குது. ஒரு பாட்டு தான், சிங்கிள் பாட்டு 5 நிமிஷம் 500 MB. கேட்டு பாருங்கள், அதில் இன்னும் எவ்வளோ டேட்டா இருக்குன்னு பாருங்கள். பட் அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஹெட்ஃபோன்ஸ்லாம் வேணும். பட் கேட்டு பார்த்தீங்கன்னா கேட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். I have borrowed and tested many flagship phones from my friends, but none of them could recreate that same feelings. அப்புறம் DAC மட்டும் இல்லைங்க, சாஃப்ட்வேர் டியூனிங்னு ஒன்று இருக்குது ஆடியோக்கும். ஸோ அவங்க எப்படி அதை டியூன் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி கேட்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அதுவும் மாறும். எப்படின்னா இப்போது 5.1 சேனல், 7.1 சேனல் இந்த மாதிரியானதெல்லாம் கூட மிமிக் பண்ண முடியும் சாஃப்ட்வேர் சைடில். ஸோ அதெல்லாமும் சேர்ந்து கூட கப்புள் ஆகும். ஸோ அதனால் சொன்னேன். ஓகே, the phone released in 2022 had manufactured putting so much thoughts into the audio experience. Why are not companies trying the same level of attention in Indian market? இது ஏன் யாரும் பண்ணுறதில்லைன்னா மறுபடியும் சொல்கிறேன், கேமிங்காக பண்ணப்பட்ட ஃபோனில் ஆடியோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கேமிங்காக ஃபோனை பண்ணிவிட்டு ஆடியோ மேலே கான்சன்ட்ரேஷனே வைக்கலைன்னா அது கேமிங் ஃபோனே கிடையாது. அதனால தான் கேமிங்காக வந்த ஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் ஆடியோ எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு பாருங்கள். அதில் கொஞ்சம் கோளாறான ஒருத்தன் வந்து ரேசர் ஃபோன். பட் ROG, அப்புறம் பிளாக் ஷார்க்கு, லெனோவோ லீஜியனு, இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா கேமிங்காக பண்ணப்பட்டனால 3.5 ஜாக்கில் ஆடியோ சூப்பராக இருக்கும். ஓகே, ஈவன் டுடே the Black Shark 5 Pro is still ranked first in DxO audio ranking. A phone launched in 2022 is still sitting there, while many modern flagship phone costing 1.5 lakhs does not even come close. Indian consumer, it feels like we are getting short end of the stick. This kind of partiality needs to be changed. அதாவது இது வந்து இந்தியன் கன்சியூமர் நம்ம பேசுகிறோமே, நாம் மட்டும் அந்த கன்சியூமர் இல்லைங்கிறது தான் இங்கே பெயின். கன்சியூமருக்கு அவேர்னஸ் இல்லை. ஸோ அவங்களுக்கு அவேர்னஸை க்ரியேட் பண்ணால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொஞ்சம் நம்ம வந்து ஷார்ட் டவுன் பண்ணலான்னு தோணுது ப்ரோ. அப்போ கன்சியூமருக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எல்லோரும் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களா, இது ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இதை விட பெட்டரான ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வர முடியும். அதுக்கு 3.5 ஜாக் வேணும், நல்ல ஹெட்ஃபோன்ஸ் வேணும். ஒரு டைம்லாம் வந்து 7-8 வருஷம் பின்னாடி போனால் ஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் லேயரில் ஃபோன் இருக்கும், அடுத்து கேஸ் இருக்கும், அடுத்து அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜரு, ஹெட்ஃபோன்ஸு இவ்வளவும் உள்ளே இருந்துச்சு, டேட்டா கேபிள் எல்லாமே உள்ளே இருந்துச்சு. அந்த மாதிரி திரும்பி எல்லாமே வேணும். நான் ஃபோன் வாங்குறேன் இல்லையா 1.5 லட்ச ரூபாய்க்கு, அப்போ அது கூடவே வந்து எதர் வந்து சாம்சங் என்ன பண்ணணும்னா, இப்போ சாம்சங் வந்து எனக்கு கேலக்ஸி பட்ஸ் 4 ப்ரோ கொடுக்கணும். இதுவே ஆப்பிளாக இருந்தால் அவன் வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ 3 கொடுக்கணும். எது 1.5 லட்ச ரூபா கொடுத்து நான் ஃபோன் வாங்குறேன், அப்போ கூட அதெல்லாம் நீ கொடுக்கணும், பாக்ஸ்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் வாய்ஸ் அவுட் பண்ணால் தான் ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் நடக்கும். பட் நம்ம யாரும் அதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. நமக்கு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பேஜஸ் பார்க்குறதுக்கே டைம் முடிஞ்சிருது. ஸோ அதனால் நம்ம அங்கே பிஸியாக இருக்கிறனால இதெல்லாம் யாராலையும் கேள்வி கேட்க முடியாது. என்ன மாதிரி ஒருத்தர் வந்து எங்கேயா போய் கேள்வி கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, கேட்கும்போது அவங்க சிம்பிளாக ஒரே ஒரு ஆன்சர் தான் சொல்கிறாங்க. நீ கேட்குற சரி, உனக்காக நான் பண்ணுறேன், யாரும் யூஸ் பண்ணாத அந்த விஷயத்தை நான் பண்ணுறதுக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆகும், ஒரு ஃபோனோட ப்ரைஸ்லேயும் இவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அப்போது அதெல்லாம் யார் பியர் பண்ணுவா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களாம் வந்து அதை பயன்படுத்தாதவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, யார் கேட்டால் இப்போ உன்ட்ட இதை என் ஃபோன் ப்ரைஸை ஏன் இன்க்ரீஸ் பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எனக்கு பதில் தெரியலை. மேபி எந்தோசியாஸ்ட்காக ஃபோன் செய்கிறதா இருந்தால், இப்போ நம்ம ஃபோன் செய்ய போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது நல்ல ஸ்பெக்கு, எல்லா டிமாண்ட்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோன் பண்ணலாம். காஸ்ட்லியாகவும் ஆகிடும். அவ்வளோ காஸ்ட்லியாக ஃபோன் வாங்குறதுக்கு நான் கம்மி ரேட்லேயே வாங்க முடியுமேன்னு சொல்லிட்டு அதே கூட்டமே சொல்லிட்டு போயிடும். அதனால் அது கஷ்டம் ப்ரோ, அது அவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ண முடியாது. அடுத்து விக்னேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாய் சிவா ப்ரோ, நான் ரியல்மி GT7 ஜானில் வாங்கினேன். 1226 for 30K with exchange of Realme GT2. But before buying it, I have tried S24. I like S24, but I know it's not my cup of tea because of the thermals and battery. ஸோ நான் GT7 போயிட்டேன். என் ரிவ்யூ என்னென்னா, பேஸ்ட் ஆன் 5 months யூசேஜ். டிஸ்பிளே ஸ்பீக்கர் எக்ஸலன்ட் ப்ரோ, அதுவும் மல்டிமீடியா பர்ஃபார்மன்ஸ்க்கு. அப்புறம் இட் இஸ் குட், அதை பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இட் இஸ் குட். ஐ வில் ப்ளே கேம்ஸ் லைக் கார் ஸ்ட்ரீட்டு, வேர் வின்ஸ் மீட்னு கேமா, ஷேடோ ஃபைட் 4, அப்புறம் ஃப்ரீ ஃபயர், இதெல்லாமே டெய்லி ஒரு 2 மணி நேரம் கிட்ட விளையாடுவேன். If I have to say about the thermal management, it is good. Even though I will play all the games in ultra graphics, it will go up to 42 degrees only. I think it's good. Battery, if I use it only for normal use, I get up to 11 hours of SOT, sometimes 10 hours of SOT. But when I push games, SOT வந்து 7லேருந்து 7.5 hours வருது. SOT பொறுத்த வரைக்கும் நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். சார்ஜிங் 120 வாட் இருக்குது ப்ரோ. ஸோ மை மொபைல் will fully charge in 0 to 100 within 40 to 45 minutes. இதுவே கேமரா பொறுத்த வரைக்கும் ஐ எம் நாட் அ கேமரா கை, பட் ஐ ஸ்டில் லைக் இட் ஃபார் ஜென்ரல் யூஸ். திஸ் இஸ் மை ரிவ்யூ.
Cons, software update. Whatever I said above is when the mobile is software build 813 patch 1. Once after I update it to Android 16.1, Realme UI 7, everything is collapsed. Heating, heavy heating ஆகுது, battery drain ஆகுது, camera downgrade, performance downgrade ஆயிடுச்சு. ஆஃப்டர் அப்டேட்டு பேட்டரி எஸ்ஓடி 78 ஹவர்ஸ் நார்மல் யூசேஜில் வருது. கேமிங்க்கு 4 to 4.5 ஹவர்ஸா. பர்ஃபார்மன்ஸு 102 காட் ஹையர், பட் ரியல் வேர்ல்டு பர்ஃபார்மன்ஸ் காட் சக்டு. ஃப்ரேம் ட்ராப்பர் ஆகுது, ஹீட்டு, த்ராட்டில் இஷ்யூ. கேமரா, ஐ எம் நாட் ஈவன் அ கேமரா பர்சன், பட் ஐ கேன் கிளியர்லி சி டீடைல் லாஸ், ஹெவி நாய்ஸ், ஜிட்டர்ஸ் இன் 4K. நெட்ஒர்க்கு, ஐ எம் ஏர்டெல் யூசர், நெட்ஒர்க் இஸ் குட், பட் தேர் இஸ் நோ ட்ராப்பு in it, but if I use 5G it will get little warm in the back side. Note, if you want your mobile to be good, just stay out of the box software ஓடையே இருந்துக்கோங்க. மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட்லாம் வந்தால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அஃபிஷியல் ரோல் பேக் பேக்கேஜ் ஃப்ரம் ரியல்மி கம்யூனிட்டி. ஸோ திஸ் இஸ் மை ரிவ்யூ. ஓ, திரும்பியும் ரோல் பேக் ஆகிட்டாரான் எங்கால். ரோல் பேக் ஆகி அதே 813 பில்டுக்கு போயிட்டார். ஸோ இது வந்து ஒரு ஃபேக்ட் தான். இப்போலாம் வந்து எப்படி இருக்குன்னா, இதுக்கு என்ன ப்ரோ சொல்கிறது. இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் அழகாக வந்து ஜான் இன்சைட்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ இப்போது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயின்ஃபுல்லான விஷயமா இருக்குது. அடுத்தடுத்த அப்டேட் வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்களா அப்படிங்கிறது எனக்கு புரியலை. ஆனால் நிறைய பேருக்கு வந்து என்ன மோகம்னா, அப்டேட் வந்ததுன்னா ஃபோன் சூப்பராக இருக்குன்ற ஒரு நினப்பு இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் கொடுக்கலனாலும் திட்டுறாங்க. ஸோ அப்டேட் கொடுத்தாலும் திட்டுற நிலைமைக்கு தான் பிராண்ட் பண்ணுறாங்க. அவ்வளோ கேவலமாக தான் அப்டேட் பண்ணுறாங்க. பட் மக்களோட அந்த எதிர்பார்ப்பை மீட் பண்ணுறதுக்காக இவனுங்களும் ஏதோ அப்டேட்ன்ற பேரில் ஒன்று கொடுத்துட்றாங்க. அது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக யூசர் எக்ஸ்பீரியன்ஸை தலைகீழ மாற்றிடுது. சரி, ஆனால் யாருக்கெல்லாம் டவுன்கிரேட் பண்ண தெரியுமோ அவங்களாம் தப்பிச்சிடலாம். இதெல்லாம் பண்ண தெரியாதவங்க மாட்டிட்டு முழிப்பாங்க. இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. எதுக்கு இவ்வளோ ஸ்பேம் அலர்ட்னு வருது. இந்த நம்பர்லேருந்து கால் அட்டன் பண்ணாதீங்கன்னு வருது. பட் யாராவது டெலிவரி பண்ண வந்தாங்கன்னா காரி துப்புவாங்களே. ரொம்ப கஷ்டம் நண்பர்களே. ஓகே, ரைட்டுங்க. இந்த ஸ்பேம் ப்ரொடெக்ஷனே ஒரு பெரிய பெயினாக இருக்குங்க. டெலிவரி பண்ண வரவங்க நம்பரெல்லாம் பிளாக் பண்ணி விட்டுருது. ஏர்டெலோட ஸ்பேம் ப்ரொடெக்ஷனாக என்னன்னு தெரில. ஏர்டெல் வேறு இந்த காலை அட்டன் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு அலர்ட் வேறு வருது. ஓகே, இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வரைக்கும் விடைபெற்றுக்குள்ள சிவபரணி பார்க்கலாம். பாய்.